வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஆசிரியர் தினம். ஆசான் என்றால் நல்லவற்றை சொல்லுபவன், குழந்தைகளுக்கு நல்லதை எண்ண வேண்டும், சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று போதிப்பவர். ஆசிரியர்களாக இருக்கும் நாம் குருவாக உயர ஆசிரியர் தின வாழ்த்துக்களாக இயற்கை யோகா மையம் வாழ்த்துகிறது. ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வேறுபாடு? குரு நல்லதை சொல்லுவதோடு மட்டுமல்ல, செய்யவும் செய்வார். மற்றும் தனது சீடர்கள் தன் நிலையை அடைவதற்கு பெரிதும் உதவுவார் குரு. எனவேதான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கின்றனர். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மணியாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றும் தந்தைதாய் ஆவனும் சார்கதியின் ஆவனும் அந்தமிலா இன்பம் நமக்கு அளிப்பவனும் எந்த முயிர் தானாகுவானும் சரண் ஆகுவானும் குரு என்றும் சொல்லுகின்றனர். குரு தந்தைக்கும் தாய்க்கும் இறைவனுக்கும் நிகரானவர் என்று பொருளாகிறது. மேலும் குருவை மதிக்கும் மாணவர்கள், சீடர்கள் குருநிலையை அடைந்து விடுகிறார் என்று வேதாத்திரியம் பேசுகின்றது. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து நடந்தாலும் தப்பாது. குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரம் உயர்த்தி பிறவி பிணியை போக்கும் என்று சொல்லுகின்றார். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காண். இப்பொருள் இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து நடந்தாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரம் உயர்த்தி பிறவி பிணியை போக்கும் பிறவி பலனை நல்கும். இந்த கவியில் எவ்வளோ பொருள் பார். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையை நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இங்கு குருவின் சீடர்களாக இருப்பவர்கள் எப்பொருளை நினைப்பார்கள்? உலகிலேயே எந்த ஒரு பொருளை நினைத்தால் அந்த பொருள் எல்லாவற்றையும் தருமோ, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை தான் குருவின் சீடர்கள் நினைப்பார்கள். எனவே அந்நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று சொல்லுகின்றது இந்த கவிதை. மற்றும் இந்த கவிதையில் ஒரு நயம், தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை என்றால், குரு உயர்ந்த நிலையில் இருக்கும் குருவின் நிலையை அடைய குரு எந்த அளவுக்கு சிரமப்பட்டாரோ அதையெல்லாம் உணர்ந்து குரு சொன்ன பாதையிலே, குரு வழியிலே
பிழையின்றி தப்பாது குரு வழி அல்லது குரு உயர்வை நினைப்போர். குரு உயர்வு என்பது குரு அடைந்த நிலை. அப்போ தப்பாது குரு உயர்வை நினைப்போர் தம்மை குரு அடைந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணும் சீடர்களுக்கு தப்பாது குரு உயர்வு நினைப்போர் தம்மை தரம் உயர்த்தி குருவின் நிலைக்கு உயர்த்தி பிறவி பலனை நல்கும். பிறவி பலன் என்பது உடம்பினில் உத்தமனை காணல். உத்தமன் என்பது இறைநிலை. இறைநிலை என்பது எல்லோருக்கும் உதவுதல். இறப்பின் பயமின்றி வாழ்தல். அத்தகைய நிலைக்கு ஆசிரியர் பெருமக்கள் உயர வேண்டும் என்று ஆசிரியர் தினமான இன்று இயற்கை யோகா மையம் வாழ்த்தி மகிழ்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.